மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பற்றி பேச போகிறோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய காரை நான் வந்து எப்படி நான் மெயின்டைன் பண்ணுறேன், என்னென்ன பொருள் அதாவது என்னென்ன திங்ஸ் நான் யூஸ் பண்ணி நம்ம காரை நான் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதே மாதிரி வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமே நான் நிறைய திங்ஸ் நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் புது கார் வாங்கியிருக்கீங்க, அப்படி இல்லை உங்கள் காரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆலில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க மக்களே. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மக்களே, இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பிஓவின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக கேப்பில் நான் செட் பண்ணியிருக்கேன். இதையே நான் ட்ரைவிங் பண்ணும்போது இந்த மாதிரி செட் பண்ணி உங்களுக்கு டிரைவர்ஸ் வியூ காட்டலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் மக்களே, நான் காருக்கு நம்ம யூஸ் பண்ணுற க்ளீனிங்க்கு, அதாவது க்ளீனிங் மேக் ஓவர்னு கூட சொல்லலாம், டீட்டெயிலிங், அதுக்கு யூஸ் பண்ணுற திங்ஸு கொஞ்சம் மினிமலாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது இருந்தாலே போதும், நீங்கள் மந்த்லி ஒரு தௌசண்ட்ஸில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இத்தனையும் ஒரே ஸ்டெச்சில் வாங்கணுமான்னு கேட்டால் கிடையாது. ஒன்று ஒன்றா நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு மேலேயே வருங்க நீங்கள் இந்த பொருள்லாம் வாங்கும்போது. ஸோ என்னென்ன உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம காரை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது கார் ப்ரெஷர் வாஷர் நான் யூஸ் பண்ணுறேன். அது பார்த்திங்கன்னா இந்த அகாரோ பிராண்டோட கார் ப்ரெஷர் வாஷர் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக அது 120 பார் ஸ்பீடு, அதாவது ப்ரெஷர் கொடுக்கும், பிஎஸ்ஐ கொடுக்கும். ஸோ இந்த ப்ரெஷர் வாஷ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் 4 இயர்ஸ்க்கு மேலே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எத்தியோஸ் வச்சுட்ருக்கும் போதே நான் இதை வாங்கிட்டேன். இது 4 இயர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறேன். நல்ல இது வரைக்கும் எதுவும் மெயின்டெனன்ஸும் கிடையாது, ரிப்பேர் ஆகாமல் போய்கிட்டுருக்கு. இது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் மக்களே. இந்த ப்ரெஷர் நம்மளுக்கு கார் வாஷ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இது நான் 4 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். தென் ஷாம்புன்னு வரும்போது நம்ம காருக்கு எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்புவை போடக்கூடாதுங்க. அதாவது நம்ம தலைக்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அந்த ஷாம்புவை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அதோட பிஹெச் லெவல் வேறு. அதே மாதிரி நம்ம காருக்கு யூஸ் பண்ணுற ஷாம்புவோட பிஹெச் லெவல் வேறு. ஸோ துரு பிடிக்கிறதுக்கு, பெயிண்ட் ஃபேட் ஆகிறதுக்கு, அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ பெஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷைன் எக்ஸ்ப்ரோ, இந்த பிராண்டோட இந்த பபுள் வாஷ் ஸ்னோ ஃபோம் ஷாம்பு, இது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க. இதுவும் நான் ஆல்மோஸ்ட்டாக ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே ஒரு 300 ml ஒன்று வருது. அது 300 rupees. இது 2.25 லிட்ரு. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1000 rupees வருது. ரொம்பவே நீங்கள் மணி சேவ் பண்ணலாம். இது நான் ஒன்று வாங்கினேன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு 1.5 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் நான் யூஸ் பண்ணுவேன். இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, இதுலேருந்து ஒரு 1 லிட்டர் பாட்டிலில். ஸோ ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இதில் கொஞ்சம் இருக்குது நான் யூஸ் பண்ணது. இப்போ தான் இதை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இதை இந்த பாட்டிலில் ஒரு 10 to 15% நான் இதை சொல்யூஷனை ஊற்றிட்டு, அதாவது இந்த ஷாம்புவை ஊற்றிட்டு மீதி எல்லாத்துக்கும் நான் தண்ணி பிடிச்சி வச்சுருவேன். எப்போல்லாம் நான் வாஷ் பண்ணுறோம் காரை, இதுலேருந்து அந்த டேங்க்கில், அதாவது நம்ம அந்த ஸ்ப்ரே பண்ணுறோம்ல, அந்த டேங்க்கில் ஃபில் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இது தீர்ந்தவுடனே திருப்பியும் ஃபில் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இதை வேஸ்ட் பண்ணாமல், அதாவது வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இதோட ஸ்மெல்லு தான் மக்களே. இது நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு செம்ம ஸ்மெல் அடிக்கும். அதுவும் நீங்கள் கார் வாஷ் பண்ணும்போதெல்லாம் ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஸ்மெல் வரும், ஒரு சிட்ரஸ் ஸ்மெல்லுன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு போதும். ஒரு 10% ஊற்றிருப்பேன்னு வச்சுங்களேன். இது மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது அதுலேயும் வாட்டர் மிக்ஸ் ஆகும்போது கரெக்டாக இருக்கும். அந்த ஃபோம் கரெக்டாக நம்மளுக்கு வரும். ஸோ இதில் இந்த அளவில் ஒரு 3 ஃபுல் வாஷ் பண்ணுவேன்னு வச்சுங்களேன். ஒரு 3 டைம் வாஷ் பண்ணுவேன். ஸோ
ஸோ அதனால் நிறைய வந்து ஸ்பெல் ஆகாது, வேஸ்டேஜ் ஆகாது. ஸோ இது யூஸ் பண்ணுங்கள். இதோட நான் வந்து இப்போ ஒரு பொருள் நான் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து காட்டும்போது முடிஞ்ச அளவுக்கு அதோட QR கோடு வந்து நான் டிஸ்ப்ளே பண்ண பார்க்குறேன். ஸோ அதில் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா கரெக்டாக வந்து இதே ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வேணும்னா அதை வாங்கிக்கோங்க. ஸோ ஏசி வெண்ட் கிளீனரு எவ்ரி 3 months ஒன்ஸு. இல்லை உங்களுக்கு சர்வீஸ் போயிட்டு வருது அப்படின்னா வண்டி கண்டிப்பாக வந்து சர்வீஸ் சென்டரில் இந்த வேலைலாம் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஆக்சுவலாக இதுக்கு வந்து நான் தனி வீடியோவே போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து லிங்க் வேணால் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இது என்ன பண்ணணும்னா ஏசி வெண்ட்டில் இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட்டு எதாவது அடைச்சிருந்ததுன்னா ஸோ இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி நல்ல ஒரு அரோமா தருங்க, செம்ம வாசனையாக இருக்கும். ஸோ அந்த டஸ்ட்லாம் வந்து படியும் போது உங்களுக்கு நிறைய சளி பிடிக்கிறது, இந்த இரும்பல் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உடம்பு சரியாமல் போகிறதுக்கு கம்மி பண்ணோம். அதே மாதிரி ஏசி ஃப்ளோவை நல்லா சூப்பராக வச்சுருக்கோம். ஸோ நான் காட்டினதெல்லாம் இப்படி சைடில் வச்சுக்கிறேன். தென் வந்து WD-40 இது எதுக்குன்னு தெரியும், லூப் பண்ணுறதுக்கு. ஏதாவது ஸ்டக் ஆச்சுன்னா அதை லூப் பண்ணுறதுக்கு நான் வச்சுருக்கேன். இது செயின் லூப் ஏன் இதுக்கு வச்சுருக்கேன்னா நான் வண்டிக்கும் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இந்த பார்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கொஞ்சம் லூப் பண்ணுவேன். இது வீலோட சீட்டோட அந்த சீட் பார்த்திங்கன்னா அப்படி இழுத்து தான் தள்ளணும் உள்ள 3rd ரோவுக்கு வரத்துக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ரேக் இருக்கும் பார்த்தீங்களா, சீட்டு தள்ளுறது, அந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் டோர் பேடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் பார்த்திங்களா, இதெல்லாம் வந்து நான் லூப் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதுக்கு வந்து நான் செயின் லூப் தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக WD-40 போட்டிங்கன்னா க்ளீனாகவும் ரொம்ப லூப் ஆன மாதிரி இருக்காது. லூப்னா வந்து இது யூஸ் பண்ணி பாருங்கள். all-in-one லிக்விட் பாலிஷ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டயருக்கு, இந்த சீட் மேலே, அப்புறம் சில நேரத்தில் டேஷ்போர்டுக்கு யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து இது all-in-oneங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இப்படி பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க, தீரவே இல்லை இது. ஆக்சுவலாக இதோட ரேட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதை வாங்கி. 280 rupees. எனக்கு தெரிஞ்சு 1 yearக்கு மேலே நான் இதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சீட்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன் நான். இதுவும் நல்ல ஒரு ஸ்மெல் தரும். சீட் மட்டும் இல்லைங்க, நான் ஆக்சுவலாக வீட்டில் வந்து இது ஃப்ரிட்ஜு, டிவி, லேப்டாப்பு இதெல்லாமே பாலிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து கோலின் கிளாஸ் கிளீனர் எல்லாருக்கும் தெரியும், எல்லார் வீட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து எதுக்குன்னா விண்ட்ஷீல்டு சைடில் அந்த கிளாஸ்லாம் வந்து துடைக்கிறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நைட் ட்ரைவில் வந்து கிளார் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ண மக்களே. நியூஸ் பேப்பரை வச்சு நான் இதை க்ளீன் பண்ணுவேன். தென் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷைன் எக்ஸ் ப்ரோ அந்த பிராண்டோட ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்துங்க. இது உள்ள டேஷ்போர்ட் துடைக்கிறதுக்கு, நான் வந்து என்னோடய லேப்டாப் துடைக்கிறதுக்கு, டிவி அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் ஆகாமல் இடத்துல வந்து துடைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஒரு ரோல். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 pieces இருக்கும். ஜஸ்ட்டு வந்து இப்படி எடுத்துகிட்டு இப்படி பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு துணி கிடச்சிட்டோம். இதை நீங்கள் ரீயூஸும் பண்ணிக்கலாம், 200 times வாஷ் பண்ணலாம் மக்களே. இது வந்து ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. ஒரு நல்ல டஸ்ட்டு இருக்கிற இடத்துல ஜஸ்ட்டு தொடச்சிங்கனாலே போதும். இது நான் வந்து இன்டீரியர், அதாவது டேஷ்போர்டு, இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், அதே மாதிரி கன்சோல் இதெல்லாம் துடைக்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து சாதாரணமாக இந்த தவணையில் துடைக்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாடியை க்ளீன் பண்ணியிருப்போம், வண்டியோட பாடியை. ஸோ இதில் மண் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதுக்குன்னு ஒரு துணி இருக்குன்னா இதை யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி இதை வீட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட லிங்க்கும் இருந்தால் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பெயிண்ட் ஸ்ப்ரேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வீல் பிரேக் இதுக்கு அடிச்சிருக்கேன் ட்ரம்முக்கு. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து கேலிபர் அடிச்சிருக்கேன். இது வந்து பிளாக் வந்து எங்கேயாவது துரு பிடிச்சிதுன்னா இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா லைட்டாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ
ரெயின் ரிப்பலண்ட்டு. அதாவது இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, விண்ட்ஷீல்டில் வந்து மழை தண்ணியோ இல்லை நீங்கள் வெளியில் போகும்போது மழை பெஞ்சதுன்னா அந்த பொடி டாட்டாக வந்து மழை தண்ணி நிற்கும் போகாமல். ஸோ இது வந்து கரெக்டான விதத்தில் வந்து யூஸ் பண்ணி தொடச்சிட்டு வெளியே எடுத்து போய் பாருங்கள். மழை தண்ணி வந்து அப்படியே அந்தளவுக்கு நிற்காது மேலே, அதுவே வந்து போயிடும். ஸோ அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது இதுவும் அதே ப்ராடக்ட் தான், அதே பிராண்டு தான். ஷைனெக்ஸ் ப்ரோவில் தான் வாங்கியிருந்தேன். இது யூஸ் பண்ண மக்களே ரொம்ப நாள் ஆச்சு நான் வாஷ் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து 3M க்ரீம் வேக்ஸு. இதுவே லிக்விட் பாலிஷும் இருக்குது. நான் வந்து க்ரீம் யூஸ் பண்ணுவேன், நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நான் உங்களுக்கு லிங்க் இருந்தால் கொடுக்குறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்களே வந்து இந்த வேக்சிங் போடலாம். வண்டி வந்து ஜஸ்ட்டு மேலே வந்து ஸ்மூத்தாக வருது, நல்லாவே வந்து ஃபீல் பண்ணுவீங்க இது யூஸ் பண்ணும்போது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 400 ஒன்றும் வந்ததுங்க, தெரியல. எல்லாம் ரொம்ப நாள் பொறுத்து முன்னாடியே வாங்கினது. இது 3M டயரு. அதாவது என்ன தான் நம்ம காரை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிக்கினாலும் சரி, ரெகுலராக க்ளீன் பண்ணுறாலும் சரி, அதே மாதிரி காரை வாஷ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு வந்தாலே சரி, நம்ம டயர் வந்து பயங்கரமாக டர்ட் ஆகிடும். இப்போது வெளியில் வந்து இந்த மாட்டு சாணிலாம் இருந்ததுன்னு ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுங்களேன், பயங்கரமாக டர்ட் ஆகிடும். ஸோ இப்போ கூட வந்து நான் வால்பாறை போயிட்டு வந்தேன், பார்த்திங்கன்னா பயங்கர டர்ட்டாக இருக்கும். இன்னும் வண்டியை வந்து நான் வாஷ் பண்ணல. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது இந்த சோப் போட்டு தான் நான் ஷாம்பு போட்டு தான் வாஷ் பண்ணுவேன். வாஷ் பண்ணிவிட்டு இது மேலே அப்ளை பண்ணி பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு புது டயர் மாதிரி தெரியும். ஸோ அதுக்கு வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இது 3M நல்ல பிராண்ட். இது இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். இதோட ரேட்டு 280 ஒன்று வந்ததுங்க. ஸோ முக்கியமான ஒரு ப்ராடக்டை காட்ட மறந்துட்டேன் உங்களுக்கு. இது மக்களே, இது வந்து ஒரு 250 rupees வருது, போர்ட்டபிள் வேக்யூம் கிளீனரு. ஸோ இது வந்து வேக்யூம், அதாவது காரோட இன்டீரியரை வந்து நான் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன். நல்லாவே யூஸ் ஆகுதுங்க. இது வேக்யூம் கிளீனர் ஆஸ் வெல் அஸ் இது வந்து ஒரு ப்ளோயராகவே வந்து உங்களுக்கு இது வரும். டஸ்ட்டை வந்து நல்லா ஊதி விட்றதுக்கு, அதாவது க்ளீன் பண்ணுறது. இங்கே வந்து ஒரு ஃபனல் மாதிரி வரும், அது காரில் இருக்குது, நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். ஸோ இது வந்து பெஸ்ட்டுங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டு. ரீசார்ஜபிள் தான், நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இது வந்து ஒரு சின்ன ப்ரஷ்ஷுங்க, ஒரு மைன்யூட்டாக அந்த டேஷ்போர்டில் இருக்கிற இன்டீரியர் பார்ட்ஸ்லாம் வந்து மைன்யூட்டாக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் அதை வந்து யூஸ் பண்ணுறேன். அந்த ஏசி வெண்ட்டு அந்த சைட்லாம் இருக்கிற டஸ்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நான் இதை யூஸ் பண்ணுறேன் மக்களே. ஸோ நான் காட்டின சில ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் வந்து இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். கார் வீடியோ அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் தான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லிங்க்கை தந்திருப்பேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் மக்களே. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ரஷ்ஷு, இது வந்து நான் டயர் வாஷ் பண்ணுறதுக்கு அண்ட் இன்டீரியரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, ஸோ அதுக்கெலாம் வச்சுருக்கேன். அண்ட் இதை சொல்லிட்டேன். இது வந்து மோட்டோமேக்ஸ் பிராண்டோட டேஷ்போர்ட் பாலிஷு. இது டேஷ்போர்டும் பாலிஷ் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த கை வைக்கிற இடம், இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு, நான் சில நேரத்தில் வந்து சீட்லேயே வந்து நான் இதை போட்டு விடுவேன், நல்லாயிருக்கும் சூப்பராக. இதுவும் ரொம்ப நாளாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஃபைனலாக நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி இது பண்ணி வச்சிக்கினாலும் உள்ளே வந்து ஒரு ஸ்மெல் இருக்கணுங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து காத்ரேஜ் ஏர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கும்போது, ஃபஸ்ட் டைம் அப்போல்லாம் வாங்கும்போது ஒரு 30 days கண்டிப்பாக வரும். இப்போலாம் நான் வாங்கி வச்சேன்னு வச்சிங்களேன், ஒரு 5 நாள் வரதே பெரிய விஷயமா இருக்குது. என்ன ஆகுது, காஞ்சி போயிடுது. ஒரு ஸ்மெல்லும் அதுலேருந்து வர மாதிரி எனக்கு தெரியல. ஆர்கானிக் அரோமான்ட்டு இதில் வந்து ஆக்வா ப்ளூ, இதை நான் வாங்கி 3 மாதம் ஆகுது. இன்னமும் வந்து ஒரு 40% இருக்குது உள்ள. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிப் கொடுப்பாங்க, ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வேணும்னும் போது அதில் ஸ்ப்ரே பண்ணிக்கணும், அவ்வளோதான். நல்ல ஒரு ஸ்மெல் தரும், ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் தரும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து அமேசானில் அவைலபிள்னு நினைக்கிறேன். அண்ட் தென்
இந்த 2 மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வாஷ் பண்ணும்போது ஷாம்பு வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மைக்ரோ ஃபைபர் கிளாத்து. எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் காரை வந்து வாஷ் பண்ணவோ இல்லை க்ளீன் பண்ணவோ செய்யுங்க. நார்மல் கிளாத் எடுத்து பண்ணும்போது நிறைய ஸ்க்ராச்சஸ் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த தவறை பண்ணாதீங்க எப்போவுமே. இது வந்து நான் வந்து ஷாம்பு வாஷ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதை வாங்கி நான் 1 இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் மக்களே. ரொம்ப போயிடுச்சு, நிறைய நூலாக வந்துருச்சு பாருங்கள். ஆனால் பெஸ்ட்டுங்க. 1200 GSMன்னு நினைக்கிறேன். 1200 1400 தெரியல சரியா. தண்ணி அப்சர்வ் பண்ணுறதுல நம்பர் 1ங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு வந்து வாஷ் பண்ணிவிட்டு வண்டியில் எப்படி வந்து நம்ம அந்த தண்ணியை தொடச்சி எடுக்கிறோங்கிறதுல தான் வந்து உங்கள் வண்டியோட லைஃபே இருக்குது. பிகாஸ் இப்போது இந்த மாதிரி இடுக்கிலலாம் வந்து தண்ணி நிற்கும் போது துரு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து சிங்கிள் டைம்லேயே வந்து என்னோடய ஃபுல் காரை வந்து இது ஒரு நான் அதாவது பிழிவே மாட்டேன். சிங்கிள் டைம்லேயே வந்து இது வந்து வாஷ் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்டு. இது லிங்க் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நான் அது யூஸ் பண்ணி இதுவாகிடுச்சு. வாரத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணுறேங்க வண்டியை. ஸோ நல்லா உழைக்கும். பெஸ்ட்டு. இது நிறைய பிராண்டில் இருக்குங்க அது. அண்ட் இது வந்து கார் 101 அந்த பிராண்டோட டஸ்டருங்க. இது நீங்கள் கேமராவில் உங்களுக்கு நான் காட்டினா எப்படி தெரியும்னு தெரியல. உங்களுக்கு இங்கே டஸ்ட் இருக்குது தெரியுதாங்களா? ஜஸ்ட்டு ஒரு வைப்லேயே வந்து இந்த டஸ்ட் எடுத்துருங்க. பார்த்தீங்களா? ஜஸ்ட்டு ஒரு வைப்லேயே எடுத்துரும். இது மேலே வந்து ஒரு ஸ்டிக்கி தன்மை இருக்குது. ஸோ வந்து அந்த டஸ்ட்டை வந்து அப்படியே படியை விடாமல் அப்படியே வெளியே எடுத்துருது. ஸோ அதுதான் பெஸ்ட்டு. அதே மாதிரி இதை வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிக்கி வந்து போயிடும். இதுக்கு வந்து இதோட பிராண்ட்லேயே வந்து இந்த ஜிக்ஸாக் ரீசார்ஜ்னு இருக்குது. இதை வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா நல்ல ஒரு மிஷின்லேயே வாஷ் பண்ணலான்னு வச்சுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இதை வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சிங்கன்னா புதுசு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குங்க. நான் இன்னும் ட்ரை பண்ணல, ஆனால் ட்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதுதான் போட்டிருக்கு. ஒரு டின் வந்து ஒரு 6 டைமுக்கு வந்து நீங்கள் ஃபுல் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஃபுல் ஸ்ப்ரே வந்து 6 டைம் பண்ணலாம். பார்த்தீங்களா? நான் வாங்கி ஒரு 2 மாதம் ஆயிடுச்சுங்க டஸ்ட்டு. ஸோ இதெல்லாம் தான் மக்களே நான் வந்து காருக்கு வந்து யூஸ் பண்ணுறது. இது யூஸ் பண்ணி தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் காரை. ஸோ உங்களுக்கும் வந்து நான் இதை காட்டுறதுனால உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். உங்கள் காரையும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் வந்து கார் வாஷ் பண்ணுறதும் சரி. ஏன்னா ஒரு டைம் நம்ம வந்து கார் வாஷ் பண்ண விட்டாலே 750-800 செலவாகுதுங்க. அண்டு இவ்வளோ டீட்டெயிலாக பண்ணுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு சண்டேயில் ஃப்ரீயாக இருக்கீங்க காலையில் அப்படின்னா மைண்ட் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கும். நம்ம காரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம், நல்லா மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனு. ஸோ அதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் இந்த ஒர்க்கை பண்ணும்போது எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் மக்களே. ஸோ உங்கள் கூட பகிர்ந்துக்கிறது இன்னுமே எனக்கு ஒரு சந்தோஷம். நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. புதுசாக கார் எடுக்க போகிறேன் அப்படின்னா என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறதுலையும் எனக்கு ஒரு திருப்தி. சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்டு வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க. ஸோ சீக்கிரமாக உங்களை நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.